வணக்கம் நண்பர்களே! இது டே 33 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ். பகுதி 1. முதல் கேள்வி: காலக்கணிதம் என்னும் புகழ்பெற்ற தத்துவ கவிதையை இயற்றிய கவிஞர் யார்? விடை: கண்ணதாசன். இரண்டாவது கேள்வி: மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்ற காலக்கணித பாடலடிகளை இயற்றியவர் யார்? விடை: கவிஞர் கண்ணதாசன். மூன்றாவது கேள்வி: சித்தாளு என்னும் கவிதையின் மூலம் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் துயரத்தை பாடிய கவிஞர் யார்? விடை: நாகூர் ரோமி. நான்காவது கேள்வி: தமிழில் வலுவமைதி மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை: 5 வகைப்படும். அவை: திணை, பால், இடம், காலம் மற்றும் மரபு வலுவமைதி. ஐந்தாவது கேள்வி: பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே என்று தொடங்கும் குறுந்தொகை பாடலை இயற்றியவர் யார்? விடை: வெள்ளி வீதியார். இரண்டாவது பகுதி பொது அறிவு அலகு 9 தமிழக நிர்வாகம். முதல் கேள்வி: தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு வணிகங்களுக்கு வழிகாட்டி நிதி ஆதரவு அளிக்கும் டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை: 1965. இரண்டாவது கேள்வி: தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக முதலில் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? விடை: 1992 சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி: தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் முதன்மை துறை எது? விடை: பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம். நான்காவது கேள்வி: தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு கட்டாயமாக எத்தனை முறை கூட்டப்பட வேண்டும்? விடை: 6 முறை. ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 மற்றும் நவம்பர் 1. ஐந்தாவது கேள்வி: தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளின் உயர்கல்விச் சேர்க்கையை அதிகரிக்க மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் எது? விடை: புதுமை பெண் திட்டம். மூன்றாவது பகுதி கணிதம். முதல் கேள்வி: ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% ஆண்டு தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக மாறும்? இதற்கான ஃபார்முலா n அடைப்புக்குறிக்குள் n-1 வகுத்தல் r பெருக்கல் 100. இங்கு n இன் மதிப்பு 5, r இன் மதிப்பு 6%. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது n அடைப்புக்குறிக்குள் 5 - 1 வகுத்தல் 6 பெருக்கல் 100. 5லிருந்து 1ஐ கழிக்கும்போது கிடைப்பது 4/6 பெருக்கல் 100 2/3 பெருக்கல் 100 66 2/3 ஆண்டுகள். சரியான விடை 66 2/3 ஆண்டுகள் அல்லது 66.67 ஆண்டுகள். இரண்டாவது கேள்வி: அசல் ரூபாய் 16,000க்கு ஆண்டுக்கு 7.5% தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு? இங்கு r என்பது 7.5%ஐ 15/2% எடுத்துக்கொள்ளலாம். தனிவட்டிக்கான ஃபார்முலா SI PNR வகுத்தல் 100. இங்கு P இன் மதிப்பு 16,000, n இன் மதிப்பு 2, r இன் மதிப்பு 15/2. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது 16,000 பெருக்கல் 2 பெருக்கல் 15/2 வகுத்தல் 100. இரண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி 100ல் உள்ள 2 0, 16,000ல் உள்ள 2 0வோடு கேன்சல் பண்ணிடலாம். எனவே நமக்கு கிடைப்பது 160 பெருக்கல் 15 2400. எனவே சரியான விடை ரூபாய் 2400. மூன்றாவது கேள்வி: ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6,000 ஆகவும் 7 ஆண்டுகளில் ரூபாய் 6,750 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளவு? முதல்ல ஆண்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 7 ஆண்டுக்கும் 4 ஆண்டுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகள். அடுத்து 3 ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 6,750லிருந்து 6,000ஐ கழிக்கும்போது நமக்கு கிடைப்பது ரூபாய் 750. ஒரு ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 750ஐ 3ஆல் வகுக்க கிடைப்பது 250 ரூபாய். 4 ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிக்க 250ஐ 4ஆல் பெருக்க நமக்கு கிடைப்பது ரூபாய் 1000.
அடுத்து அசலை கண்டுபிடிக்க 4 ஆண்டு தொகையிலிருந்து 4 ஆண்டு வட்டியை கழிக்கணும். அதாவது 6000லிருந்து 1000ஐ கழிக்கும்போது கிடைப்பது 5000. எனவே சரியான விடை ரூபாய் 5000. 4வது கேள்வி. அசல் ரூபாய் 5000க்கு 10% தனிவட்டி வீதத்தில் 219 நாட்களுக்கு கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு? இங்கு காலம் நாட்கள்ல கொடுத்திருக்காங்க. பொதுவா 73ன் மடங்குகள்ல தான் இந்த நாட்களை கொடுப்பாங்க. எனவே காலம் n = 219 வகுத்தல் 365. இவற்றை 73ஆல் சுருக்கும்போது நமக்கு கிடைப்பது 3/5 ஆண்டுகள். அடுத்து தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = PNR வகுத்தல் 100. Pயின் மதிப்பு 5000, Nயின் மதிப்பு 3/5, Rயின் மதிப்பு 10. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 5000 பெருக்கல் 3/5 பெருக்கல் 10 வகுத்தல் 100. 3/5ல் உள்ள 5ஆல் 5000ஐ வகுக்கும் போது நமக்கு கிடைப்பது 1000. 1000 பெருக்கல் 3 = 3000. எனவே 3000 பெருக்கல் 10 வகுத்தல் 100 = 300. எனவே சரியான விடை ரூபாய் 300. 5வது கேள்வி. ஒருவர் ரூபாய் 10,000ஐ குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து ரூபாய் 1800 தனிவட்டியாக பெற்றார் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? இதற்கான ஃபார்முலா R = SI பெருக்கல் 100 வகுத்தல் P பெருக்கல் N. இங்கு SIயின் மதிப்பு 1800, Pயின் மதிப்பு 10,000, Nயின் மதிப்பு 3. இந்த மதிப்புகளை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 1800 பெருக்கல் 100 வகுத்தல் 10,000 பெருக்கல் 3 = 1,80,000 வகுத்தல் 30,000 வகுக்கும்போது நமக்கு கிடைப்பது 6. எனவே சரியான விடை 6%. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.